எனக்கு பிடிச்ச கதையில இதுவும் ஒண்ணு. மேபி ஃபெமிலியரான ஸ்டோரியா இருக்கலாம், பட் திரும்ப திரும்ப கேட்கும் போது எனக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்குது. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு கழுதையோட போய்கிட்டு இருக்கிறாங்க. கழுதையை நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்பாவும் பையனும் வந்து ரெண்டு சைடுல அப்படி போயிட்டு இருக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அறிவே இல்ல பாரு, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கானுங்க, கழுதைக்கு மேல ஏறி போலாம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ரெண்டு பேரும் கழுதைக்கு மேல ஏறி கழுதையில போயிட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, அறிவே இல்லை, அதோ வந்து வாயில்லா பிராணி, அதை போய் வந்து இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டு ஒருத்தர் மட்டும் மேல உட்காந்து வந்து போறாரு, பையன் மட்டும். இப்ப அந்த பையன் மட்டும் வந்து போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, பாரு இந்த வயசுல வந்து அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு பையன் உட்காந்து போறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பையன் கீழே இறங்கிட்டு இப்ப அப்பா மேல உட்காந்து போறாரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பாரு அப்பா வந்து பையனை நடத்தி வந்து கூட்டிட்டு வர்றாரு, இவருக்கெல்லாம் அறிவே இல்லையா, பையனை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கழுதையை வந்து தோளுக்கு மேல தூக்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. சரியான முட்டா பயில்களா இருப்பாங்க போல தெரியுது. கழுதையே வந்து பொதி சுமக்கிறதுக்கு தான், ரெண்டு பேரும் அதை சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ உலகத்தினுடைய நாட்டினுடைய நடப்பும் வந்து இதுதான். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஏது பண்றீங்க அப்படிங்கறத ஆராய்ஞ்சு நோண்டி நொங்க எடுக்கிறதுக்குனே வந்து ஒரு கூட்டம் இருக்கும். All you have to do is don't listen to them. Don't ever listen to those negative talks. Those are all toxic people. உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ, உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருங்க.